ருத்ரா, நாகராணிக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற யுத்தத்துல வேற ஒருத்த தேவையில்லாம நுழையறாங்க ருத்ரா. வேற ஒருத்தவங்க நுழையறாங்களா? யார் அது? மகமாயி, திரிபுர சுந்தர தேவி. அந்த நாகராணி இப்ப மகமாயியோட ஆதரவை தேடி போறா ருத்ரா. எனக்கு புரிய மாட்டேங்குது பாபா, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ருத்ரா, சில நேரங்கள்ல என் சக்தியை நினைச்சு நானே பெருமைப்பட்டுக்குவேன். அதே மாதிரி சில நேரத்துல எனக்குள்ளேயே பல சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இது என்னுடைய பலமாவும் இருக்கலாம், என்னுடைய பலவீனமாவும் இருக்கலாம். எங்க போனா அந்த நாகராணி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான்னு என் ஞான திருஷ்டிக்கு நல்லா தெரியுது. ஆனா எப்படியாவது அவளை நெருங்கணும்னு முயற்சி பண்ணும்போது நான் தோத்து போயிடுறேன் ருத்ரா. அதுக்கு காரணம் அந்த நாகராணி என்ன அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா இருக்கிறது தான். இப்ப அது பத்தாதுன்னு திரிபுர சுந்தரியோட ஆதரவை தேடி போய்கிட்டு இருக்கான். எதுக்காக பாபா அவ அங்க போகணும்? இப்ப நாம என்ன பண்றது? அப்படின்னா நமக்கு தோல்விதானா? ருத்ரா, மனிதனுடைய பிரார்த்தனைக்கும் தவத்துக்கும் கடுமையான முயற்சிக்கும் அடிபணியாத கடவுளே இல்ல ருத்ரா. ஆனா அவ எந்த காரணத்துக்காக அங்க போறான்னு தெரியல ருத்ரா. ஒரு விஷயம், எந்த முக்கியமான காரியத்துக்கு அங்க போறான்னு என்னுடைய ஞான திருஷ்டிக்கு புலப்படுது ருத்ரா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாபா? அந்த நாகராணிக்கு மகமாயியோட அருள் கிடைக்காத அளவுக்கு நாம செய்யணும். சக்கராபுரியிலேயே அந்த நாகராணியோட கதையை நாம முடிக்கணும். இப்ப அவளுக்கு வேற வழி கிடையாது ருத்ரா. யோசிச்சு பாரு. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பாபா சொல்றது? வாங்க சக்கரபுரிக்கு கிளம்பலாம். வாங்க இப்பவே கிளம்பலாம். ஆனா நாம எச்சரிக்கையா இருக்கணும் ருத்ரா. திரிபுர சுந்தரி தேவி சக்தி ஸ்வரூபிணி. இவ அங்க ஆதரவு தேடி போயிருக்கான்னா அவளுடைய அருள் இந்த நாகராணி மேல கண்டிப்பா இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையா தான் தாக்கம். நாம பல முயற்சிகள் எடுத்தோம், அதுல தோத்து போயிருந்தாலும் அவளை விடாம துரத்திக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அபூர்வமான நாகமணிதான். தோல்விகள் எத்தனை, அவமானங்கள் எத்தனை, வீழ்ச்சிகள் எத்தனையா இருந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் ருத்ரா. நானும் அப்படிதான் பாபா. அந்த நாகராணியோட ரத்தத்தை பார்க்கிற வரைக்கும் எத்தனை அவமானங்கள் தோல்விகளை பார்த்தாலும் சரி, என் முயற்சியை விடவே மாட்டேன். வாங்க சக்கரபுரிக்கு கிளம்பி போகலாம். என்ன நடக்குதுன்னு ஒரு கை பாத்திரலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், முன்ன போறத தவிர வேற வழி இல்ல. ஏன் சொல்றன்னா, நாகமணிதான் நம்ம வாழ்க்கைக்கு வழி. தாயே திரிபுர சுந்தரி, நாங்க உன்னுடைய ஆதரவை தேடி வந்துகிட்டு இருக்கோம். உன்னோட புண்ணிய பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம் தாயே. நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும் தாயே. நானும் உனக்கு ஒரு மகன் இல்லையா? நான் அந்த காலருத்ரனை ஆராதிக்கிறவன். நீ அந்த காலருத்ரனையே ஆட்சி செய்யறவ. உன்னுடைய இந்த மகனுக்கு உதவி செய்ய கண்டிப்பா நீ வருவ தாயே. வந்தே தீரணும். ஜெய் மகாகாளி, ஜெய் மகமாயி. ருத்ரா புறப்படு. மேடம், அந்த திரிபுர சுந்தரி கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இல்ல? ஆமா அர்ஜுன், அந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். 21 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ஸ்ரீசக்கர உற்சவம் நடக்கும். அது ஒரு புனித தலம். அங்க இன்னும் 2 நாள்ல அம்மனுக்கு சுமங்கலி பூஜை நடக்க போகுது. வருஷம் நாங்களும் அதுல கலந்துப்போம். அப்போ அமிர்தா இப்ப தனியா போயிருக்காங்களே, நீங்க வருஷம் போய் கலந்துப்பான்னு சொல்றீங்க. இந்த வருஷம் எதுக்கு போகல? பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கீங்க, அவங்க தனியா போயிருக்காங்க. நீங்க இப்படி சும்மா இருக்கிறது நியாயமா இருக்கா சொல்லுங்க? சரோஜா, உனக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? கோவிலுக்கு போக ஆசையா இருக்கான்னு கேள்வி கேக்குறீங்க. மேடமோட கண்ணை பாருங்க, அவங்க கண்ணை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்.
அந்த அம்மனோட கோவிலுக்கு போகிறதுக்காக அவங்க எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க பாருங்க. உங்க ஆபீஸ் வேலை கேட்டிருந்தா அவங்க சும்மா இருக்காங்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவங்க அர்ஜுன் சீக்கிரமா காரை எடுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்ல அர்ஜுன், எங்களுக்கும் போக ஆசைதான். ஆனா அமிர்தா தான் போயிருக்காளேன்னு நாங்க சும்மா இருந்துட்டோம். அமிர்தா தனியா அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் அவங்க வேண்டிக்க போறாங்க. ஆனா அவங்க நல்லா இருக்கணும்னு யாரு வேண்டிப்பாங்க? தனக்கு தானே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற அளவுக்கு சுயநலக்காரங்க இல்ல அவங்க. அவங்களுக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். அவங்கள பத்தி நீங்க தானே யோசிச்சாகணும், சொல்லுங்க. ஆமாங்க, அர்ஜுன் சொல்றதும் சரின்னு தாங்க தோணுது. 2 நாள் தானேங்க, 2 நாள் நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதா? என்ன மேடம் லீவு போட முடியாதுன்னு அவரை கேக்குறீங்க? லீவு போட வேண்டியது நான் தானே. அவரோட ஆபீஸ்ல அவர் யார்கிட்ட கேட்கணும்? நீங்க ஊன்னு சொல்லுங்க, 20 செகண்ட்ஸ்ல கார் வீட்டு வாசல்ல நிக்கும். உடனே கிளம்பிடலாம். ஏய், அர்ஜுன், எங்க 2 பேருக்கும் கோயிலுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இவ்வளவு அர்ஜென்ட்? அமிர்தா அங்க இருக்கும்போது அர்ஜுனுக்கு இங்கேனே சார் வேலை. அது வந்து அந்த ஊரு ரொம்ப தூரம். அமிர்தா அங்க தனியா போயிருக்காங்கல்ல. உங்க வீட்டுல வேலை செய்யறேன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல உள்ளவங்க மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? அதுவும் இல்லாம அமிர்தாவை பத்தி நான் எப்போ உங்களை கேட்பேன்ல. அவங்கள கோவிலுக்கு கூட்டிட்டு போகணுமான்னு கூட நான் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன்ல. நீங்க சொல்லும் போதெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா சொல்லுங்க. இல்லைங்க, அர்ஜுன் சொல்றது என்னமோ கரெக்ட் தாங்க. நாமளும் அங்க போலாங்க. கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில்னு வேற சொன்னீங்க. வருஷம் வருஷம் கண்டிப்பா கோவிலுக்கு போவேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் என்ன ஆனாலும் சரி கோவிலுக்கு போகாம மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா அது ஸ்ரீசக்கரம் கொஞ்ச நாள்ல மேல வரப்போகுது. அதனால்தான் நான் போய் கார் எடுக்கிறேன். நம்ம உடனே கிளம்பிடலாம். அது இல்ல அர்ஜுன், நம்ம 2 நாள் அங்க போய் தங்க போறோம். 2 நாள்னும் போது வீட்டுல சொல்லாம அப்படியே வந்துருவியா? மேடம், எங்க மொத்த வம்சமே தெய்வ பக்தியில மூழ்கி போனவங்க. நான் கோவிலுக்கு போறேன்னு சொன்ன உடனே அப்படியே அர்ஜுன் இன்னும் 2 நாள் அங்கே இருந்துட்டு பாப்பான்னு சொல்லுவாங்க. நான் அங்கிருந்து கொண்டு வர பிரசாதத்தை கண்ணில் ஒத்துக்கிட்டு லபுக்குன்னு வாயில போட்டுப்பாங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நான் போய் கார் எடுத்துட்டு ரெடியா இருக்கேன். இன்னைக்கு நான் தான் உங்க டிரைவர். கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத பையன். எந்த ஒரு தயக்கமும் சங்கோச்சமும் இல்லாம வேலை செய்யறான் இல்ல? ஆமாங்க, ரொம்ப நல்ல பையனா இருக்கான். பாவங்க அர்ஜுன். என்னங்க, அவனுக்கு சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. சரி சரி, முதல்ல நீ போய் ரெடி ஆகு. என்னால உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. இந்த உலகத்தையே காப்பாத்துறவ நீ. உன்ன மாதிரி ஒரு மகா சக்திக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியும் சொல்லு. ஆனா உன்னோட அருளும் ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். என்னை காப்பாத்த இந்த உலகத்திலே நீ மட்டும்தாமா இருக்க. நீ என்னை கைவிட்டுட்டா மரணத்தை தவிர வேற வழி இல்லை. தாய் தகப்பனை இழந்த உன் பொண்ணு உன் முன்னாடி கையேந்தி நிக்கிறம்மா. ஒரு தாயா ஒரு குருவா நீதாம்மா என்னை காப்பாத்தணும். நீதான் வந்து என்னை காப்பாத்தணும் தாயே. இந்த புண்ணிய பூமிக்கு வரத்துக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். எழுந்திரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். உன் கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்குமா? நான் ஒரு சாதாரணமானவ. ஆனா நீ ஆதி பராசக்தி. எனக்கு
உன்னை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்துக்கு இது போதுமா? இந்த சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாமும் ஒண்ணுதான். சாதாரணமான உன்மூலமா எனக்கான ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் தாயே. இந்த உலகத்தையே ரட்சிக்கிற தாய் நீ. உனக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியும்? யார் இது? தனியா நின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் சில நேரங்கள்ல பதில் இருக்கிறது இல்ல அமிர்தா. என்ன பாதுகாத்துக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தாலும் கூட எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. இதத்தான் சிருஷ்டின்னு நாம சொல்றோம். இந்த சிருஷ்டியில யாரும் பெரியவங்களும் இல்ல, யாரும் சின்னவங்களும் இல்ல. சில நேரங்கள்ல அதிக சக்தி உள்ளவங்க கூட இங்க நிராதரவா நிப்பாங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன தாயே? எதுக்கு என்ன வரவழைச்ச? சொல்லுமா. எனக்கு எல்லாம் தெரியும் அமிர்தா. ஆனா எதையுமே சொல்ல முடியாத நிலையில நான் இப்ப இருக்கேன். இப்போ நான் என் குழந்தைகள் மூலமாவே கட்டி போடப்பட்ட ஒரு தாய். என் குழந்தைகளாலேயே என் சக்தி எல்லாம் இழந்து நிக்கிற ஒரு தாய். தாய் பாசங்கிற ஒரு மாயையில கட்டுண்டு கிடக்கிற ஒரு தாய். இந்த தலத்தை விட்டு நீ போறதுக்குள்ள உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா காத்திரு. சரி தாயே, நான் காத்திருக்கேன். இங்க இருந்து நீ என்னவெல்லாம் பண்ணணுங்கிறது போக போக உனக்கே தெரிய வரும். அதன் வழியே நீயும் நடக்கலாம். ஆனா நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். துஷ்டர்கள் உன்னை பின் தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. உங்க பொண்ணு உங்க நிழலையே வந்து சேர்ந்துட்டா. இனி நான் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு என் தாய் இருக்கா. நான் உன்னை மட்டும்தாம்மா நம்பி இருக்கேன். நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். யாரு கூட நீ பேசிட்டு இருந்த? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ யாரு கூட பேசிட்டு இருந்த? யார்கிட்டயும் பேசலையே. போய் நீ போய் தானே சொல்ற. யார்கிட்டயும் நீ கையெடுத்து கும்பிட்டு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுவா, நான் இப்பதான் முதல் தடவை இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோன்னு அந்த அம்மன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நான் மல்லி. என் பேர் அமிர்தா. மல்லிகைபுரத்துல இருந்து வந்திருக்கேன். அம்மனுக்கு சுமங்கலி பூஜை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நல்ல காரியம் பண்ண. ஆனா அம்மனோட சுமங்கலி பூஜைக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்கே. அது வரைக்கும் உங்க ஊர்ல இருக்கிற எல்லா கோவிலையும் சுத்தி பாக்குறேன். நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. நீ எங்க வீட்ல வந்து இரு. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாரும் எங்க வீட்ல இருக்காங்க. யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. எங்க வீட்லயே தங்கிடு. உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு. அதனாலதான் சொல்றேன். முடியாதுன்னு சொல்லாத. சரி வர. அப்ப நம்ம 2 பேரும் கோவில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாயந்தரமா வீட்டுக்கு போயிடலாம். வா. இங்க வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. மறுபடியும் அந்த தாய் நம்ம எல்லாரையும் வரவழைச்சுட்டா. ஆமா சரோஜா, அவளுக்கு யார் வேணுமோ அவங்கள அவளுடைய தலத்துக்கு வர வச்சிருவா. அது இருக்கட்டும், அமிர்தா எங்க? சார், அமிர்தா வீட்ல இருந்தாலே 100 வாட்டி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. இதுல இங்க கோவிலுக்கா பஞ்சம்? சக்கராபுரி வேற. தடுக்கி விழுந்தா 2 கோவில் கண்ணில் படும். ஒவ்வொரு கோவில்லையும் 3 வாட்டி சுத்தினாலும் 10-15 நிமிஷத்துல உங்க பொண்ணை பிடிச்சிடலாம். ஏதோ ஒரு கோவில சுத்திட்டு இருப்பா. அவளுக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். அதான் கிடைச்சாச்சுல்ல. என்ன கிடைச்சாச்சா? எங்க? அதாவது பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கிறவங்க நீங்க அவளுக்காக ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்க மாட்டீங்களா? உங்க மனசுல நிச்சயமா யாரோ ஒரு பையன் இருப்பானே. நான் அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படின்னா நீங்க இன்னும் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையா? இல்லப்பா, எங்க பொண்ணுக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ண மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ எங்க கூட நிம்மதியா இருக்கட்டும். இந்த தாய் என்னைக்கு ஆசீர்வாதம் பண்றாளோ அன்னைக்குதான் எங்க பொண்ணோட கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்படியா? என்ன அர்ஜுன், அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை சார். சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, விடுங்க. என்னமோ உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ பண்ணுங்க.
ஆனா தப்பி தவறி என்ன தவிர வேற யாரை பத்தியாவது யோசனை பண்ணீங்க, இந்த திரிபுர சுந்தரி உங்களை சும்மா விட மாட்டா. வாங்க. ம். जगज्जालपालं गजकण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालम्. இவங்க 2 பேரும் மனசுலயும் ஒரு விஷயத்தை விதைக்கணும். இங்க இருந்து திரும்பி போறதுக்குள்ள இவங்க பொண்ணுக்கு நான் தான் புருஷன்னு இவங்களுக்கு புரிய வைங்க. சரி சரி, ரொம்ப நேரம் இப்படி கடவுள் முன்னால நிக்க கூடாது. அதே மாதிரி கடவுள்கிட்ட அதிகமாவும் வேண்டிக் கூடாது. ஏன்னா இந்த பையனுக்கு பேராசை அதிகம்னு அந்த தாய்க்கு கோபம் வந்துடும். பரவாயில்ல விடுங்க மேடம். அம்மா கிட்ட பையன் தானே கேட்க முடியும். பையன் அம்மா கிட்ட வரம் கேட்கும்போது அம்மா கோச்சுப்பாங்களா என்ன? சரி, அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? வேற என்ன வேண்டிக்க போறேன்? அமிர்தா பத்தி தான் வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ, ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? நான் அமிர்தாவை பத்தி தாங்க வேண்டிக்கிட்டேன். நீங்க 2 பேரும் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு போகாத அளவுக்கு பாத்துக்கோ தாயேன்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமாவே உனக்கு நல்ல மனசுதான்ப்பா. வாங்க. விக்ரம் சார், விக்ரம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நீங்க எங்க? எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து? கரெக்டா 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் சுமங்கலி பூஜைக்கு வந்துட்டு போனாங்க. ஆனா இந்த வருஷம் பூஜை நாளானிக்கு தானே. இந்த ஊருக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் தான். அம்மனோட சன்னதியில கிடைக்கிற ஒரு நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. அம்மனோட மகிமையே மகிமைதான். அவளுக்கு வேண்டியவங்களை அவளே வரவழைச்சுப்பா. நீங்க ஒரு பொண்ணை தத்தெடுத்ததா கேள்விப்பட்ட, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. நிஜம்தானா? ஆமா, அவ பேர் அமிர்தா. தெய்வ பக்தி அதிகம் அவளுக்கு. அவளும் இங்க வந்திருக்கா. அப்படியா? எங்க இருக்கா? சார், உங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலையும் விடாம எல்லா கோவிலையும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெய்வ பக்தின்னு சொல்ல வரேன். ஓஹோ. இவர் யாரு? பேர் அர்ஜுன். எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சார், பூஜைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கலாமா? ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க இவர்கிட்ட சொல்லலையா? இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் நீங்க எங்க வீட்டுல தங்கறது தானே வழக்கம். இங்க பாருங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமங்கிற வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரக்கூடாது. நீங்க வந்தே ஆகணும். உங்களை பார்த்தா எங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரோம். அர்ஜுன், நம்ம அவங்க வீட்லயே தங்கலாம். நீங்களா போங்க, நான் கோவிலை பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வந்திருப்பா. அப்ப நம்ம கிளம்பலாமா? இந்த மிஸ் மாயம்மா எங்க போனாங்க? எந்த கோவிலை சுத்துறாங்களோ என்னமோ. ஆமா, உன்னோட அப்பாவும் அம்மாவும் வரலையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கதான் வருவாங்க. எங்க அப்பா அம்மாக்கு வேலை இருக்கு, அதனால தான் வரல. என்ன நீ? நான் நீளமா கேட்டா நீ சுருக்கமா பதில் சொல்ற? ஓ, என்ன முன்ன பின்ன தெரியாதுங்கிறதுனாலயா? நம்ம இப்பதான் அறிமுகம் ஆயிருக்கோம். ஆனா நட்பு வளர 2 நிமிஷம் போதும். மனசு நெருங்கிடுச்சுன்னா நட்பை வளர்த்துக்கிறது சுலபம். இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ ஒரு மாதிரியா தெரியற. அப்படியா? ஒரு மாதிரினா எப்படி? என்ன மாதிரி பேச மாட்டேங்கிற, முகத்துல சிரிப்ப காணோம், சாதாரண பொண்ணு மாதிரி பேச மாட்டேங்கிற. ஆனா தேவலோகத்துல இருந்து வந்த தேவதையெல்லாம் கிடையாது. ஆனா என்னமோ இருக்கு, என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. யார் அவரு? இவர் இந்த கோவிலோட தர்மகர்த்தா. இவரை நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க. இவ பேரு அமிர்தா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா. அம்மனோட சுமங்கலி பூஜையை பார்க்க வந்திருக்கா.